சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் கடலில் இருந்து எழும் சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கடலில் இறங்கி கால் நனைத்து குடும்பத்துடன் பொழுதை கழித்து வருகின்றனர். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. அந்த வகையில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலே வருகை தந்துள்ளனர். கன்னியாகுமரி கடல் பகுதியில் கள்ளக்கடல் எச்சரிக்கையானது கடந்த பல நாட்களாக நீடித்து வந்தது. தற்போது கடல் அலைகள் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். அதிகாலையில் கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை கண்டு ரசிக்க கடற்கரை திடலில் அமர்ந்து குடும்பத்துடன் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்தனர். பின்னர் கால் நனைத்தும் கடலில் இறங்கி கால் நனைத்தும் குடும்பத்துடன் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். அதே போன்று அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதனால் கடை வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து செல்வதற்காகவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயண டிக்கெட் எடுத்து கடல் நடுவே சென்று விவேகானந்த பாறையை ரசித்து வருகின்றனர். இதனால் கன்னியாகுமரி வார விடுமுறை கன்னியாகுமரி பகுதிகளில் களை கட்டியுள்ளது. சரவணன், தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.